ஏன் முதலாளி இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? இல்ல சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா. மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நினைவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான். அவன் வரல, அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை உன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா வேண்டிங்க. இந்த ஆட்டம் ஆடுறிய? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. வணக்கம் சார், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஏமா, அன்னைக்கு நீ தானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சங்க முதலாளி. நம்மால கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் விஷயம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுரா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன். நீங்க பின்னாடியே அவன் என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா? பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி. கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். ஏன் சார் பாதியிலே நிறுத்திட்டீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்களே. உங்க வேண்டுதலை பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்ப சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சார். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உயிரோட பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள மதிக்காத பிள்ளைங்க இருக்கும் போது செத்து போன அம்மா மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. சரி சரி, இன்னும் உங்க அம்மா உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. போதுமா? எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். ஏம்மா, தாய் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். 20 வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ 40 வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேட்டுட்ட இல்ல, அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கோயில்ல பார்த்தவரையா? அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்.
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சவா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? போன் பண்ணி என்ன நீங்க வர சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தனியான இடம் வேணும். இதை விட தனிமையான இடம் இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காது, தைரியமா சொல்லுங்க. இடம்லாம் ஓகே, பட் இந்த ஆரம்பிக்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் கியர் தாங்க இடிக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, அப்புறம் டாப் கியர் தான். நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா நேசிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதத்தானே சொல்ல போறீங்க? அசரீரி மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அசடு வழியும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு ஃப்ரீயா பழகுனா லவ் பண்றதா அர்த்தமா? How dare you come and tell me this? என்னங்க இது, போன் பண்ணி வர சொல்லி இப்படி இங்கிலீஷ்ல திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். போன போது இது ஆம்பளைங்க கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியில சொல்லி என் மானத்தை வாங்கிடாதீங்க. மிஸ்டர், வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வேணா ஒண்ணு பண்ணலாம். பண்றது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணிட்டுங்க. ஏன் கணத்து காட்டுறீங்க? அரையறதுக்கு தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கன்னத்தை மட்டும் நீட்ட தயாரா இருக்கீங்க, நான் கழுத்தையே நீட்ட தயாரா இருக்கேன். I love you. मैं तुमसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తాను, ನಾನು నిన్ను ప్రీతిస్తుని. ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു, நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல என்ன காதலிச்சாலும் நான் உங்க காதலையும் ஏத்துக்க முடியாது, உங்களை காதலியாவும் ஏத்துக்க முடியாது. நிஜமா தான் சொல்றீங்களா? பொய் சொல்றது எங்க பரம்பரையில என் முன்னாடி தலைமுறை வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க. என்ன காதல் தோல்வியா? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஆமா, இங்க வரும்போதே 2 முடிவோட தான் வந்தேன். 1, என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். 2, என் வாழ்க்கை எங்கேயே முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை நான் உன்னை காதலியா தான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பொண்டாட்டியை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன குத்துது? பிரியா, அப்பா, நீ செய்யறதெல்லாம் சரின்னு இப்பவும் என்னால சும்மா இருக்க முடியாதுமா. நீங்க 2 பேரும் பழகிறதும் பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க, நாளைக்கு ஊரே பேசும். இதனால என்ன பாதிப்புங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை பெத்த அப்பாங்கிற முறையில எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரே வழி, நாளையில இருந்து நீங்க 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது தான். அப்பா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரோட தான் வாழ போறேன். இதுதானேமா நீ சொல்ல வர? நீ என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் சந்திக்கிறது நிச்சயமா தப்புமா. அப்படி முறைப்படி நீங்க 2 பேரும் சந்திக்கணும்னா நாளைக்கே அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு. நண்பர்களே, இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். எவன் ஒர்க் ஷாப்ப எவன் லீவு விடுறது? இவ்வளவு சந்தோஷமா போறானா, அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான். முதலாளி, முதலாளி, முதலாளி. ஏண்டா முதலாளி ஏலம் போடுற? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் முதலாளி. இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்பாங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்காம வேற யாரா நடத்தி வைப்பா? ஆனா ஒண்ணு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம், அதுல தப்பு இல்ல. நீ தாலி கட்ட போறவளுக்கு நீ யாருங்கிற உண்மையை வேணும். உன் சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்கேன்.
நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போய் பத்திரிக்கை கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன, நீ சந்தோஷமா இருக்க, என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன, மகாராஜா மாதிரி இருக்கீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. பிரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? தனியா பேசுற விஷயம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்ல. உதாரணத்துக்கு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 1000 இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 1-2 சொல்லலாம்ல. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பொய் சொன்னாதானே பிடிக்காது. ஒரே ஒரு உண்மையா சொல்லிடுறேனே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பேசுங்க. விடிய விடிய உட்கார்ந்து நான் கேக்குறேன். ஐயோ, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம். எதுவா இருந்தாலும் இப்ப நான் கேட்க விரும்பல. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேனே. மூட் அவுட் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ மேல வருத்தப்படுவ. இப்ப நீங்க பேசுறத நிறுத்த போறீங்களா இல்லையா? இந்த பார், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், அதை மட்டும் கேட்டுக்க, அதுக்கப்புறம் நீ பேசு. பிற்காலத்துல நீ வருத்தப்படுவ, வெளியில போடா நான் ஏன் என்ன விரட்டுவ. ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுரு. Will you please shut up?